ஹலோ மக்களே. ஸோ எவ்ரிடே ஹெர்பல் டீ குடிச்சு ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி பிளாக் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் பிளாக் காஃபி பண்ணி ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிக்கலான்னு நினச்சா குடிக்க முடியாது. குடித்தேன் இன்பிட்வீன் வேலைக்கு நடுவில். இமீடியட்டாக பொண்ணுக்கு டர்மரிக் பெப்பர் போட்டு பாலில் கலக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அவளுக்கு இன்னும் கஃப் போகலை. ஸோ டர்மரிக் பால் கஃபுக்கு கொஞ்சம் நல்லதுன்றதுனால அதை பண்ணி வச்சுட்டு இமீடியட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ண தொடங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இடியாப்பம். நைட்டே யோசிச்சு வைக்கல, ஆன் ஸ்பாட் டெசிஷன். இடியாப்பம் மாவு எடுத்து குயிக்காக அதை கலந்து வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு அதை இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக விட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். குயிக்காக ஃப்ரிட்ஜை திறந்து எல்லா காயும் இருந்தது. தேங்க்ஃபுல்லி எல்லா காயிலையும் 1, 2, 3ன்னு எடுத்து போட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இமீடியட்டாக வேக போட்டு தேங்க்ஃபுல்லி கோகோனட் பால் பவுடர் வீட்டில் இருந்ததுனால அதை இமீடியட்டாக கரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இல்லைன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் தேங்காயை உடச்சி பிழிஞ்சு பால் எடுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டால் ஹேண்டியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எப்படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. இடியாப்பம் வித் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் டூ, ப்ரோக்கலி, பம்கின், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வண்டர்ஃபுல் லுக்கிங் ஸ்டூ அவளோட டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸில். அதுக்கப்புறம் லன்ச் பார்த்திங்கன்னா அவள் காலையிலேயே சொல்லியிருந்தா இன்றைக்கி ஏதாவது சீஸியாக சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ அதனால் ஒரு ப்ரோக்கலி, ஒரு கேரட், ஒரு கார்லிக் அதை பல்ஸில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி அது மேலே சீஸை துருவி பராட்டா மாதிரி ஒரு ஆட்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பராட்டா மாதிரி பண்ணி மேலே கீ தடவி அவளோட டிஃபன் பாக்ஸ் கதையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய லன்ச் இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஊரில் இல்லாதனால நான் என்னோடய பொண்ணு மாத்திரம்தான். அவளுக்கு பராட்டா பேக் பண்ணியாச்சு. எனக்கு குயிக்காக அவரைக்காய் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு பொரியல், ஒரு குயிக் தால், பருப்பு தால், டொமேட்டோ, ஆனியன்ஸ், பூண்டெல்லாம் போட்டு ஒரு தால், காலையில் பண்ண வெஜிடபிள்ஸ் இருந்தது, டொமேட்டோ தொக்கு, பழைய சாதம். இப்படி என்னோடய ரெசிபி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். டில் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.